சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ஒரு முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. மே 29ஆம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட உள்ளன. இதன் விரிவாக்க பணிகளை அடுத்த மாதம் தொடங்குவதற்கு ஏதுவாக விண்ணப்பங்கள் முன்கூட்டியே விண்ணப்பிக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல தமிழகம் முழுவதும் 29ஆம் தேதி முகாம்கள் ஆரம்பமாகும் நிலையில் பெண்களிடம் மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாளில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தினால் பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த உரிமை தொகை ரேஷன் கார்டில் உள்ள குடும்ப தலைவிக்கு வழங்கப்படுகிறது. இதற்காக 1,63,00,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது. இதில் தகுதியான 1,06,00,000 பேருக்கு உரிமை தொகை வழங்கும் பணியும் ஆரம்பமாகியுள்ளது. இதற்கு பிறகு விடுபட்ட 7,15,000 பெண்கள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. எனினும் விண்ணப்பித்த பலருக்கும் உரிமை தொகை கிடைக்கவில்லை என்று சலசலப்பு எழுந்தது. இதைத் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்ட பெண்கள் மறுபடியும் இ-சேவை மையம் மூலம் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதில் 11,86,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இதனால் 1,48,000 பெண்கள் மட்டுமே திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இப்போதைக்கு 1,14,00,000 பெண்கள் இந்த தொகையை பெற்று வரும் நிலையில் கிட்டத்தட்ட 2,26,14,025 பெண்கள் உரிமை தொகையை பெற முடியவில்லை. ஏனென்றால் இதற்காக ஒரு சில மாதங்களுக்கு குடும்ப அட்டைகள் வழங்குவதில் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனால் இவர்கள் மீண்டும் வழங்கப்பட்ட நிலையில் புதிதாக ரேஷன் அட்டை வாங்கியவர்களும் இந்த திட்டத்தில் இணைய வேண்டி உள்ளது. இதற்காக தான் தமிழக சட்டமன்றத்தில் இது தொடர்பாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரிடம் உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு மார்ச் மாதமே பட்ஜெட் கூட்டத் தொடரின் போது அடுத்த 3 மாதங்களில் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளர்கள் இணைக்கப்படுவார்கள் என்று அறிவித்தனர். இதற்கிடையே தகுதியான விடுபட்ட பெண்களுக்கு உரிமை தொகையை வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளன. பெண்களிடம் இருந்து பெறப்படும் விண்ணப்பங்களை உடனடியாக ஆய்வு செய்து இதற்கு 2 மாதத்துக்குள் அவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விரிவாக்கம் பொறுத்தவரை அடுத்த மாதம் தொடங்க உள்ளது. அதாவது வருகிற ஜூன் 4ஆம் தேதி முதல் இதற்கான முகாம்கள் கிட்டத்தட்ட 9,000 இடங்களில் அமைக்கப்படும் என்றும் இதில் அதிகபட்சம் 15,00,000 பேர் வரை இணையலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக மேலும் விரிவாக்கம் செய்யும் போது கூடுதல் தளர்வுகளை அரசு கொண்டு வரும் என்றும் சொல்லப்படுகிறது. கடந்த முறை மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த முறை மக்களுடன் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் மனுக்கள் பெற முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக தமிழகம் முழுவதும் முகாம் 29ஆம் தேதி
ஆரம்பமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் விண்ணப்பதாரரின் பெயர், ஆதார் எண், குடும்ப அட்டை எண், திருமண நிலை, தொலைபேசி எண், தற்போது வசிப்பது சொந்த வீடா, வாடகை வீடா, மாவட்டம், மின் இணைப்பு எண், வங்கியின் பெயர், கிளையின் பெயர், வங்கி கணக்கு எண் உள்ளிட்ட விவரங்கள் அதில் குறிப்பிட வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களுடன் தேவையான ஒரிஜினல் ஆவணங்களையும் வருகிற ஜூன் 4ஆம் தேதி நடைபெறும் விண்ணப்ப பதிவு முகாம்களுக்கு கொண்டு வந்து அங்குள்ள அலுவலர்களிடம் அதை காட்டி இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். இதனால் விண்ணப்பத்தின் தற்போதைய நிலை குறித்தும் இணையதளம் மூலம் அறிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு சம்பள கணக்கு, அதாவது தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான மாநில அரசு ஊதிய தொகுப்பு பொறுத்தவரை SGSP என திட்டம் புதுப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் சிறப்பம்சங்கள் குறித்து இங்கே பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் 5 வகையான சம்பள தொகுப்பு குடும்ப கணக்கு திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பொதுத்துறை வங்கிகளுடான தமிழ்நாடு அரசின் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி காப்பீட்டு சலுகைகளுக்கென ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான மாநில அரசு ஊதிய தொகுப்பில் SGSP ஊழியர்களின் மாத ஊதியத்தின் அடிப்படையில் இந்த 5 திட்டங்களையும் அறிமுகம் செய்துள்ளது. இதன் மூலம் அவர்களுக்கு 0 பேலன்ஸ் அக்கவுண்டுகளுடன் 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கு ரூபாய் 5 லட்சம் வரையிலான விபத்து காப்பீடு கிடைக்கும். இத்திட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களை இணைக்க விரும்புவோர் வங்கி கிளையில் அதன் விவரத்தினை தெரிவிக்க வேண்டும். இதனால் கடன்களுக்கான சலுகை பொறுத்தவரை வீட்டு கடன் 100% செயல்முறை கட்டணம் தள்ளுபடி, கார் கடன் 50% செயல்முறை கட்டணம் தள்ளுபடி, தனிநபர் கடன் 50% செயல்முறை கட்டணம் தள்ளுபடி, குடும்ப சேமிப்பு கணக்கு SBI கோல்ட் மற்றும் அதற்கு மேல் வகை கணக்கில் 4 குடும்ப உறுப்பினர்களுக்கான தனி சேமிப்பு கணக்கு குறைந்தபட்ச இருப்பு தேவையில்லை. ATM கார்டு இலவசம், காசோலை மாதம் 25 இலவசம், SMS DD NEFT அல்லது RTGS இலவசம், விபத்து மரண காப்பீடு 5 லட்சம் 18 வயதுக்குட்பட்டவர் தவிர. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.